ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பைப்பிங்கோட இனிஷியல் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எந்த டீட்டெயிலும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது, ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்காங்க. 3 டேங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு டேங்க்கு, செகண்ட் டேங்க்கு, தேர்ட் டேங்க் ரெண்டுத்துக்கும் ஆஃப்செட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேங்க் வந்து 3807, செகண்ட்லேருந்து தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா 3184 ஆஃப்செட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இது எக்யூப்மெண்ட் தான் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் டயா கொடுத்துட்டாங்க. நாசில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 100 MB நாசில் எடுத்திருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா லைனுக்கு எவ்வளோ சைஸுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணாதனால நானே வந்து காமனாக ஒரு 100 MB எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இதை வந்து ஆல்ரெடி நான் வந்து வச்சுருக்கேன். உள்ள எக்யூப்மெண்ட் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது நீங்கள் போட்டுருவீங்க, இது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு வந்து டயா அண்ட் ஹைட்டு அப்புறம் வந்து நம்ம காப்பி ஆஃப் செட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே பைப்பிங் போயிடலாம். நமக்கு டாப்பில் இருக்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த பைப்பை நம்ம ரூட் பண்ணலாம். நம்ம எப்படி இப்போ கன்சிடர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டேங்க் 1லேருந்து நமக்கு வந்து ஆரம்பித்து டேங்க் 2 அண்டு டேங்க் 3க்கு போகிற மாதிரி நம்ம பைப்பிங் அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 பைப் இருக்கும்போது நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங்கில் ஹெட்டு டெயில்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? ஹெட்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த பைப்பு, டெயில்ன்றது பார்த்தீங்கன்னா எண்டு. ஸோ என்ன கணக்குனா ஹெட்டு நமக்கு ஃபஸ்ட் டேங்க்லேருந்து ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், டெயிலை வந்து லாஸ்ட் டேங்காக கொடுக்க போகிறோம். ஸோ ஹெட்டு வந்து ஸ்டார்டிங் பொசிஷன், டெயில் வந்து எண்டிங் பொசிஷன். ஸோ இது வந்து ஒரு ஹெட் அண்ட் டெயில்ன்றது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங்க்கு நம்ம மூவ் ஆன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் அ பைப்புன்னு இருக்கும். ஸோ கிரியேட் பைப்பை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஜோன் பைப்பிங்க்கு நம்ம ஜோன் வச்சுருவோம் இல்லையா, அந்த ஜோனுக்குள்ளார தான் இந்த பைப்பு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் கிரியேட் பைப். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் அ நியூ பைப். பைப்புக்கு நேம் கேட்கும். ஸோ பைப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பைப்ஸ்க்கு பைப் லைன் நம்பர்னு இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைன் நம்பர்ஸ்லாம் இருக்கும். அந்த லைன் நம்பரை தான் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ரைமரி சிஸ்டம்ன்ற பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது என்ன டைப் சர்வீஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதிலே சிலது தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இது கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பெக். ஓகேங்களா? இந்த ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இந்த லைன் நம்பர்லேயே அதில் வந்து சொல்லிடுவாங்க நமக்கு இந்த லைன் என்ன ஸ்பெக்கில் இருக்குன்னு. அந்த ஸ்பெக்கை இங்கே ஃபீட் பண்ணிடுவாங்க நம்ம ப்ராஜெக்ட்ஸில். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இனிஷியலாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாசிலெலாம் பார்த்தீங்கன்னா 300 ரேட்டிங்கில் போட்டிருப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், A3Bன்னு ஒரு ஸ்பெக் இருக்கும். A3Bன்ற ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா 300 ரேட்டிங்க்கான ஒரு ஸ்பெக்கு. ஏன் இதை நான் 300 எடுக்கிறேன்னா, ஏன்னா நம்ம ஃப்ளாஞ்ச் வந்து ப்ரெஷர் கிளாஸ் ரேட்டிங்னு ஒன்று இருக்குது கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ 150ல் ஆரம்பிக்கும், 150, 300, 600, 900 இப்படின்னு நமக்கு ப்ரெஷர் கிளாஸ் ரேட்டிங்ன்ற ஒன்று போகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 ரேட்டிங்கை விட 300 ரேட்டிங் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் அந்த லைனில் அதிகமாக இருக்கும்போது 150 வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதனால் அதுக்கு அடுத்த சைஸ் போவாங்க 300 ரேட்டிங். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளான்ஸ் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டயாவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ நான் இது வந்து 300 வச்சுருக்கனால இங்கே 300. நம்ம இங்கே 300 வச்சுட்டு இங்கே 150, அதாவது A150ன்ற ஸ்பெக்கை யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்குன்ட்டு. ஸோ நம்ம என்ன கிளாஸ் ரேட்டிங் எடுக்கிறோமோ அந்த கிளாஸ் ரேட்டிங்கில் தான் இங்கே ஸ்பெக்கும் இருக்கும். 150ல் 300 கனெக்ட் பண்ண மாட்டாங்க, 300 150 கனெக்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நான் இப்போ A3B கிளிக் பண்ணிவிட்டு போர் பார்த்தீங்கன்னா நமக்கு 100. ஸோ நான் 100 கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் கொடுக்குறது, ட்ரேசிங், டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைன் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ப்ராசஸ் டீம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அது அந்த அந்த ஒரு எக்ஸல் நமக்கு கொடுத்துருவாங்க. அதிலேருந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலாக அது தேவைப்படாது. பட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இங்கே ஃபீட் பண்ணுவோம். கொடுத்துட்டு அப்ளை. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நியூவாக ஒரு பைப் கிரியேட் ஆகிருக்கும். டார்க் கலர் இருக்கிறதுங்களா இதான் இப்போ கிரியேட் ஆன நியூ பைப். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வித் பிரான்ச்சோட வந்துருச்சு. இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பைப்பிங் எடிட்டர் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே இருக்குங்க பைப்பிங் எடிட்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ஹெட் அண்ட் டெயிலை பிக் பண்ணுவோம். இங்கே இருக்க தெரியுதுங்களா, பிரான்ச் ஹெட்ஸ்ன்னு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஹெட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிக் ஐட்டம் டு கனெக்ட்னு ஒரு டூல் இருக்கும்.
ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு ஹெட் எங்கே வேணுமோ அதை கிளிக் பண்ணுறோம். நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த டேங்க்லேருந்து ஆரம்பித்து நமக்கு இந்த டேங்க் போகுது. ஸோ இந்த டேங்க்கில் தான் ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் ஹெட்டு. ஸோ இங்கே போயிட்டு இந்த நாசில் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இதோட ரேட்டிங்கும் நம்ம எடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எடுத்த பைப்போட ஸ்பெசிஃபிகேஷனும் சேம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைரார்கி ஓப்பன் பண்ணி இந்த ஹைரார்கியில் பார்த்தீங்கன்னா கேஸ்கெட்டும் ஃப்ளாஞ்சும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஏன்னா எல்லாமே மேட்ச் ஆனதுனால. ஓகேங்களா? அதேமாரி இங்கே சொல்லும் பாருங்கள், கனெக்டட் டு நாசில் 1 அப்படின்னு சொல்லி இந்த எக்யூப்மெண்ட் நேம்லாம் நமக்கு சொல்லுவோம். இப்போ அதேமாதிரி பிரான்ச் டெய்லை கிளிக் பண்ணிவிட்டு பிக் ஐட்டம் டு கனெக்ட் கொடுத்துட்டு இதோட டெய்ல் இதுதான். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லுமே இது பார்த்தீங்கன்னா டெய்லுமே நமக்கு சொல்லும் எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் டெய்ல் கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம கரெக்டாக ஸ்பெக் கூட மேட்ச் ஆனதுனால கேஸ்கெட்டும் ஃப்ளாஞ்சும் வந்துருச்சு. இந்த ஹைரார்கியில் பாருங்கள், கேஸ்கெட்டு ஃப்ளாஞ்சுன்னு வந்திருக்குங்களா? இந்த ஹைரார்கியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸ்கெட் வந்துருக்கு. ஏன் கேஸ்கெட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாசிலுக்கு அப்புறம் அடுத்த காம்பனண்ட்டே கேஸ்கெட் தான் இருக்கும். ஏன்னா கேஸ்கெட் வச்சக்கப்புறம் தான் ஃப்ளாஞ்ச் வைப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸ்கெட் வந்து இந்த ஹைரார்கி ஹெட்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லேருந்து ஆரம்பித்து டெய்லில் முடியும். ஃபஸ்ட்டு நமக்கு கேஸ்கெட், அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளாஞ்ச் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் ஃப்ளாஞ்ச் தானே இருக்குது. அப்படியே டாட்டர் லைன்ஸ் போகுது. அதுக்கு இடையில நமக்கு எந்த காம்பனண்ட்டும் இல்லை. அடுத்தது போயிட்டு என்ன ஆகுது, இங்கே ஒரு ஃப்ளாஞ்ச் வருது. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ளாஞ்ச், அடுத்தது ஃப்ளாஞ்ச் இருக்கா, அடுத்தது அது கீழே கேஸ்கெட், அது வந்து நமக்கு நாசிலில் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஹைரார்கி இப்போ இடைப்பட்டதெல்லாம் மாறக்கூடாது. எப்படின்னா நீங்கள் ஒரு ரியல் டைம்லேயே நீங்கள் ஒரு பைப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வைக்கிறீங்க, அது வந்து ஏதோ டேரெக்ஷனை திருப்பணும்னா எல்போ போடுவீங்க, மறுபடியும் ஒரு பைப் வைப்பீங்க, அடுத்த டேரெக்ஷன் திருப்பினா எல்போ தானே வைப்போம். ஸோ அந்த மாதிரி ஹைரார்கி மாறவே கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு அடுத்த காம்பனண்ட் பாருங்கள், இப்போ எனக்கு கேஸ்கெட்டு ஃப்ளாஞ்சு கிரியேட் ஆகிடுச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக. அடுத்த காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எல்போ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த எல்போ எதுக்கப்புறம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாஞ்சுக்கு அப்புறம் தான் இந்த எல்போ. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ளாஞ்ச் 1 கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு ஒரு டூல் இருக்கும், கிரியேட் காம்பனண்ட்டுன்ட்டு. இதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. இதுக்கப்புறம் போனீங்கன்னா காம்பனண்ட் எடிட்டர்னு ஒன்று வரும். இது பைப்பிங் எடிட்டர் தான். இதுக்கப்புறம் காம்பனண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு காலம் வரும். ஓகேங்களா? பைப்பிங் காம்பனன்ட்ஸ் சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ், அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸில் எல்லா காம்பனண்ட்டும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஞ்சு, எல்போ, டீ, ரெடியூசர், வால்வ், அட்டாச்மெண்ட், பிகாம், வெல்ட் மார்க்ஸு, பெண்டு, ஓலட்டு, கப்ளிங்ஸ், அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கேப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்கெட். அடிஷ்னலில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெய்னர், கிராஸு, அப்புறம் யூனியன், த்ரீ வே வால்வு, இது எல்லாமே நமக்கு இங்கே அடிஷ்னலில் இருக்கும். ஓகேங்களா? க்ளோஷரு, அப்புறம் பிளைண்ட் ஃப்ளாஞ்சு, ஸ்டீம் ட்ராப்பு, லேப் ஜாயிண்ட்டு, நிப்பிள், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு பேர் டவுட்டாக இருந்தால் நீங்கள் கருதுற பக்கத்தில் வச்சிங்கனாலே அதோட நேம் அது சொல்லும். நமக்கு சிஸ்டம் நீங்கள் வந்து ஒரு பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த நேம்ஸ்லாம் ஃபுல்லாக வரும். நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோம்னா இந்த ரெசல்யூஷனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எல்லாத்தையுமே காட்டுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த காம்பனண்ட் இப்போ பாருங்கள், நம்ம எந்த காம்பனண்ட் கிளிக் பண்ணியிருக்குமோ அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் வருதுங்களா, ஏரோ மார்க் மாதிரி வருதா, விச் மீன்ஸ் அதுக்கப்புறம் தான் அடுத்த காம்பனண்ட் கிரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நம்ம பிளான் கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் கிரியேட் கீழே அந்த சிம்பிளோட காட்டும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃப்ளாஞ்சில் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளாஞ்சுக்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்த காம்பனண்ட் வேணும், அதுவும் எல்போ வேணும், வச்சுட்டேன். அடுத்தது இங்கே எடுத்தோடனே நம்ம இங்கே போயிடக்கூடாது, கீழே கிரியேட்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்குது, தெரியுதுங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு, இது பேக்வேர்டு. நம்ம ஹெட்லேருந்து தான் டெய்லுக்கு ரூட் பண்ணிட்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம டெய்லில் இருந்துமே ஹெட்டுக்கு ரூட் பண்ணிட்டு வரலாம், ரிவர்ஸ்லேயும் நம்ம ரூட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அதுக்கு தான் இந்த காம்பனன்ட்ஸு. இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸுக்கு மீனிங், இந்த ப்ளஸ் அண்டு ப்ளஸ்ஸு, அப்புறம் ஃப்ளோ சிம்பிள் இருக்குது, அப்புறம் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போனா ப்ளஸ்ஸுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு தான் ப்ளஸ் சிம்பிள், மைனஸ்ன்றதா டெய்ல் சிம்பிள். ஸோ அது என்ன ரெப்ளிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகுது. அதாவது ஹெட்லேருந்து ரூட் பண்ணும்போது இது மட்டும்தான் ஆனில் இருக்கும். இப்போ இன்கேஸ் நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து ரூட் பண்ணிட்டு வரீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு தெரியும், மைனஸ்லேருந்து ஃப்ளோ இப்படி போட்டு ஹெட்டுக்கு வருது. ஸோ ப்ளஸ்ன்றது ஹெட்டு, மைனஸ்ன்றது டெய்ல். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஃபார்வேர்டில் தான் போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபார்வேர்டே வச்சு, இது வந்து ஃபார்வேர்டுன்னு வாங்க, இது பேக்வேர்டுன்னு வாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஃபார்வேர்டில் தான் போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது தான் நீங்கள் காம்பனண்ட்டுக்கு போகணும். கிரியேட் காம்பனண்ட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டைப்ஸ் இங்கே ஷோ ஆகும். நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு 90 டிகிரி எல்போ கொடுத்துட்டு
அடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் காம்பனண்ட்னு இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ எரர் இன்காம்ப்ளிமெண்டல் சைஸ் 100 mm ஸ்பூல் லென்த் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் லொக்கேஷன், ப்ரீவியஸ் காம்பனண்ட்னு சொல்லுதுங்களா, ஓகே கொடுத்துருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்லிப் ஆன் ஃப்ளாஞ்சு, ஓகேங்களா. பொதுவாக 2 டைப் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஸ்லிப் ஆன் ஃப்ளாஞ்சு, ஒன்று பார்த்தீங்கன்னா வெல் நெக் ஃப்ளாஞ்சு, ஓகேங்களா. ஸ்லிப் ஆன் ஃப்ளாஞ்சுன்றது இப்படி தான் இருக்கும். என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா F11 அமுத்தி காட்டணும்னா பைப் உங்களுக்கு இது வந்து ஸ்லிப் ஆன் ஃப்ளாஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் தெரியுதுங்களா பைப்பு. ஸோ பைப் வந்து பாதி ஸ்லிப் ஆன் ஃப்ளாஞ்ச் வரைக்குமே உள்ள இன்சர்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா. இதே வெல்டு நெக் ஃப்ளாஞ்சுன்றது அப்படி இருக்காது, அதை நான் அடுத்தது காட்டுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலேயே இப்படி நின்றோம். ஸோ இங்கேருந்து வெல்ட் அடித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது இப்போ ஸ்லிப் ஆன் ஃப்ளாஞ்சுனா நம்ம டிப்பிக்கலாக 100 mm ஸ்பூல் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால தான் இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 100 mm ஆட்டோமேட்டிக்காக அட்மினே செட் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் எடுத்ததுக்கு ஒரு ஸ்லிப் ஆன் ஃப்ளாஞ்ச் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து 100 mm ஸ்பூல் கொடுத்தே ஆகணும் மஸ்ட்டு அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருவாங்க ஒரு ரூல். ஸோ அதனால தான் இது வந்தது, ஓகேங்களா. ஏன்னா இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆன் ஃப்ளாஞ்சுன்றது இப்படி தான் இருக்கும். இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பைப் இது வரைக்கும் நமக்கு இன்சர்ட் ஆகும், ஓகேங்களா. இதுவே நீங்கள் வந்து வெல் நெக் ஃப்ளாஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பண்ணுறது ஸ்லிப் ஆன் தெரியுதுங்களா, இது வரைக்கும் பாதி வரைக்கும் உங்களுக்கு பைப் இன்சர்ட் ஆகும். வெல் நெக்குன்றது இப்படி தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் தான் இருக்கும். இந்த பிளாக் கலர் ஃபுல்லாக ஃப்ளாஞ்சு, இதுவும் ஃப்ளாஞ்சு தான். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் பைப்பு இது பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் இன்சர்ட் ஆகிட்டு இங்கே தான் வெல்ட் அடிப்பாங்க ஸ்லிப் ஆனில், ஓகேங்களா. வெல் நெக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு ஸ்டார்டிங்காக அடிச்சிருவாங்க. ஸ்லிப் ஆன் ஃப்ளாஞ்சுனா நமக்கு 100 mm ஸ்பூலு மஸ்ட்டு, ஓகேங்களா. ரொம்ப கன்ஜஸ்டடான கேஸில் பார்த்தீங்கன்னா 75 mm வரைக்கும் போய்க்கலாம், சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிட்டிங் டு ஃபிட்டிங்காக அடிச்சிக்கலாம், 0 mm தான். அப்படியே இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்போ கூட டக்குன்னு போடுறீங்கன்னா இங்கேருந்து கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த கேஸில் எல்போ போட்டிங்கன்னா கூட அந்த 100 mm ஸ்பூலுன்றது இருக்கும். ஸ்பூலுன்றது நத்திங் பட் பைப்போட பீஸ் தான். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த காம்பனண்ட் ஆரம்பித்தாலும் 100 mm கேப்பில் இருந்தால் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளாஞ்சு கிரியேட் பண்ணியிருக்கேன், எல்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த நடுவில் இருக்க பைப்பு ஆட்டோமேட்டிக்காக அதுவே தான் கிரியேட் ஆகிக்கும். E3D பொறுத்த வரைக்கும் பைப்பு நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2 காம்பனண்ட்டோட லீவிங் பாயிண்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு சேமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பைப்பு தானாகவே கிரியேட் ஆகிடும். எப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சும்மா இப்படி ஒரு எல்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு லீவிங் பாயிண்ட் இங்கே இருக்குங்களா, இங்கே இருக்கும். இதுக்கு லீவிங்கோட சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கும். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டோட அடுத்தது ஒரு எல்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தோட எல்போவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு சேம், ரெண்டுமே சேம் எலிவேஷன் அண்ட் நார்த் அண்ட் சவுத் எல்லாத்துலேயும் சேமாக இருந்து டிஸ்டன்ஸ் மட்டும் நவுத்து இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பைப் தானாகவே கிரியேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த எல்போ நான் கிளிக் பண்ணி எய்தர் நான் 1 mm ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்டில் மூவ் பண்ணேன்னு வைங்களேன், பைப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். பாருங்கள் கமெண்ட்டில் போய்ட்டு பை ஈஸ்ட் 1 அப்படின்ட்டு அதனால பார்த்தீங்கன்னா பைப் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சிங்களா. ஏன்னா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இதோட லீவிங் பாயிண்டில் இருக்க பாயிண்ட்டும் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, இங்கே தான் இதுக்குள்ளார தானே உள்ளே வருது. ஸோ இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். இது ரெண்டு சேமாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பைப் கிரியேட் ஆகிடும். தனியாக நம்ம இதெல்லாம் பைப் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேங்களா. ஸோ 1 mm வந்தால் கூட இந்த பைப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் அதை ஹைட் ஏற்றணும். நமக்கு இது ஹைட் ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் எடிட்டர்லேயே போனீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்கள் மாடிஃபைன்னு ஒரு டூல் இருக்கும். இதில் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம், சரிங்களா. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் டூல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரொட்டேஷனுக்கான சிம்பிள்ஸ் இருக்குங்களா. ஸோ இங்கே இதில் பாருங்கள் நமக்கு வந்து
இது வந்து ரொட்டேட் பை டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவே இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பை ஆங்கிளில் வந்துடும். நம்ம ரொட்டேட் பை ஆங்கிள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 45 டிகிரி எல்போஸ்க்கு அந்த 45 எல்போவை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம்னா இது யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து எசென்ட்ரிக் ரெடியூசரை ரொட்டேட் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு எல்போ தான். ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ரெட் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸ்ட்டு திரும்பிடுச்சிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டேரெக்ஷன் வேணுமோ திருப்பிக்கலாம். ஸோ இப்போ நான் ஈஸ்ட்டு திருப்பிட்டேன். அடுத்தது ஹைட் ஏற்றணும். இங்கேயே பக்கத்தில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்னு போட்டிருக்கா, இதையே கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த சிம்பிள் மாறிடும். இது கிளியரன்ஸு. ஸோ இது டிஸ்டன்ஸு, இது கிளியரன்ஸ். நல்ல இமேஜை ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஃப்ளாஞ்ச் மாதிரி இங்கே இருக்கும். டாட்டட் லைன்ஸ் தான் வந்து ஒரு எல்போ கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ளாஞ்சோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து எல்போட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இந்த வேல்யூ இருக்கும்னு அதுவே சொல்லுது. இப்போ இதுவே மறுபடியும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ். இந்த கார்னர் டு இந்த கார்னர், அதாவது பைப்போட பீஸ் மட்டும் சொல்லுது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்டன்ஸ்னா என்னன்றது ஞாபகம் வச்சுக்கணும், கிளியரன்ஸ்னா என்னன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்போ மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு பைப் பீஸ் கரெக்ட் ஆகுது. அதாவது இந்த எண்டு டு இந்த எண்டு தான் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ். இந்த காம்பனண்ட்டோட இதுவும் அந்த காம்பனண்ட்டோட இதுவும் தான் கிளியரன்ஸ். இதுவே டிஸ்டன்ஸ்னால் இதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், இதுக்கு இதுதான் சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இதுதான் கிளியரன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதர் கிளியரன்ஸில் வச்சு வேல்யூ கொடுக்கலாம், இல்லை டிஸ்டன்ஸில் வச்சு வேல்யூ கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கிளியரன்ஸ்லேயே வச்சுட்டு பைப்போட பீஸ் ஈக்குவலாக வரணுன்றதுக்காக ஒரு 500 கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 38 எடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா. அந்த 38 எதை மீன் பண்ணுதுன்றதை பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாஞ்சுக்கு அப்புறமும் ஒரு 38 mm உள்ளே போயிருக்கும் இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். F11 அப்படி காட்டுவேன். F11 மெஷர் போனீங்கனாலுமே இதில் மெஷருமே நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டாப் பாயிண்ட், அடுத்து இதோட பாட்டம் பாயிண்ட், அந்த 38 mm இங்கே காட்டும் போயிடும். 38 காட்டுதுங்களா? ஏன்னா நமக்கு கிளியரன்ஸ் எங்கேருந்து வரும், நமக்கு கிளியரன்ஸ் இதில் இருந்து அடுத்த பாயிண்டோட ஸ்டார்டிங் வரைக்கும் தான் கிளியரன்ஸ். இங்கே பார்த்தீங்களா 500 சொல்லுதுங்களா? இசட் வழி தானே நமக்கு ஹைட்டு. ஸோ 500 வருதுங்களா? ஸோ அதுதான் அந்த 38 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டது. அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? இதே நீங்கள் டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கணும்னா இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கு மாறும். இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸ் சொல்லுதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மெஷரில் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா எலமெண்ட், எங்கே பிக் பண்ணாலும் அதோட ஆரிஜின் அதுவே எடுத்துக்கும். ஸோ எலமெண்ட் பொசிஷனிங்கில் எலமெண்ட்டை வச்சுட்டு இந்த ஃப்ளாஞ்ச் ஒரு கிளிக்கு, இந்த எல்போ ஒரு கிளிக்கு. ஹைட் சொல்லுதுங்களா? இசட்டில் ஆஃப்செட் இசட் என்னது நமக்கு வை தான். சரி 7.4 அதே தானே இங்கேயும் வருது. ஓகேங்களா? ஸோ அது கால்குலேட் பண்ணி தான் இங்கே இருக்கும். நம்ம அப்படியே விட்டுலாம். நம்ம வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோம், 500 கொடுத்துருந்தோம், அப்படியே இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட்டுக்கு தான் போகிறோம். நம்ம இன்பிட்வீனில் ஒரு டேப்பிங்க்கு ஒரு காம்பனண்ட் இருக்குது. அந்த காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா T கனெக்ஷன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த T தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த T கனெக்ஷனுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்களா டீன்ட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு T கனெக்ஷனுக்கான செலெக்ஷனுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போர்லாம் வருது பார்த்தீங்களா, 15, 20, 25. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீயை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டீன்றது என்னது, 1 ஃப்ளோவாக வரதை டைரெக்ஷன் பண்ணி 3 ஃப்ளோவாக மாற்றுது, அதாவது ரிமைனிங் 2வாக மாற்றிடும். இதுதான் T காம்பனன்ட் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி எக்யூப்மெண்ட்டில் P பாயிண்ட் இருக்குமோ அதே மாதிரி இங்கே P1, P2லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ P1, P2 இது எப்பவுமே P3. இந்த P1, P2 மாறும். எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இப்படி வந்தால் இது P1ஆக இருக்கும். இதே ஃப்ளோ இந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு P1ஆக இருக்கும், இந்த எண்டு P2ஆக இருக்கும். ஆனால் எக்காரணத்துக்கு ஒன்றும் இந்த P3ன்றது மாறவே மாறாது. நீங்கள் எந்த பக்கம் ஃப்ளோ வச்சாலும் இதுதான் P3. சரிங்களா? P1, P2, P3. ஸோ இதில் நம்ம என்ன இங்கே கேட்குது இல்லையா, ஒரு எம்எம்ஸ் எல்லாம் போர் கேட்குது இல்லையா, இது என்ன போர்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த P3யோட போரை மட்டும்தான் அங்கே கேட்கும்.
ஏன்னா P1 P2 நமக்கு தெரியும், அது பைப்லேயே உட்காந்துரும். இந்த ரெண்டு எண்டு எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பைப் நம்ம 100 இல்லையா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்கன்னா 100ல் தான் எடுத்திருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும் போர் 100ன்னு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகி அந்த ரெண்டு எண்டு ETDயை வந்து அனலைஸ் பண்ணி அதை 100ன்னு எடுத்துக்கும். நம்மகிட்ட இங்கே கேட்குற பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட்டுக்கான போர் தான் கேட்கும். ஏன்னா டீயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டீ இருக்குது. ஒன்று வந்து ஈக்குவல் டீ, ஒன்று ரெடியூசிங் டீ. ஈக்குவல் டீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது நமக்கு 100 நமக்கு தெரியும், இந்த ரெண்டு எண்டு 100 தான். இப்போ இதுவும் 100 வந்ததுன்னா இந்த சைஸ் நம்ம 100 டேப்பிங் எடுக்கிறோன்னா இது வந்து ஈக்குவல் டீ. இதுவே இந்த சைஸை வந்து ஒரு 80யோ இல்லை 65யோ எடுத்தோம்னா அது ரெடியூசிங் டீன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே ஈக்குவல் டீ தான். ஏன் ஈக்குவல் டீனா நமக்கு இந்த போருமே பார்த்தீங்கன்னா 100 தான். ஏன்னா நம்ம இங்கே இருக்க நாசிலும் 100 தான். அதனால் நம்ம ஈக்குவல் டீ தான் கொடுக்க போகிறோம். ஸோ டீயை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, இந்த கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா 3 சிம்பிள் இருக்கும். ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், P1ல் என்ட்ரி ஆகுது, P2ல் வெளியே போகுது. செகண்ட் ஒன்று P1ல் என்ட்ரி ஆகுது, P3ல் வெளியே போகுது. தேர்ட் ஒன் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஆகுது P3, லீவ் ஆகுது எய்தர் P1 ஆர் P2ல் லீவ் ஆகுது. ஓகேங்களா? நமக்கு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறது, ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போக போகிறோம். ஸோ நம்ம இந்த கீழே இருக்க டேப்பிங் நம்ம அடுத்த பிரான்ச்சில் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் கான்ஃபிகரேஷன் 1 மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ போய் ஈக்குவல் டீன்னு வெறும் டீன்னு இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிரியேட் காம்பனன்ட் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டீ கிரியேட் ஆகிடும். இப்போ இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு மாடிஃபைல போயிட்டு டவுன் சிம்பிள் கீழே வந்துருச்சுங்களா? இப்போ இந்த டீ எதுக்கு நேராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நாசிலுக்கு நேராக வேணும். ஸோ அது எப்படி மூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டூல் இருக்குது பாருங்கள், இது பொசிஷன் த்ரூ ஐடி பாயிண்ட். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே பொசிஷனிங் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நேராகவே வந்து நின்றுடும். வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே போகணும், இங்கே போகணும். ஸோ அடுத்தது ஒரு நியூ எல்போ கிளிக் பண்ணிவிட்டு 90 டிகிரி எல்போ கொடுத்துட்டு கிரியேட் காம்பனன்ட் கொடுத்துட்டு அப்புறம் மாடிஃபைல போயிட்டு நான் வந்து டவுன் டைரக்ஷன். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தது இங்கே போகணும். எனக்கு எய்தர் நம்ம வந்து பொசிஷன் த்ரூ ஐடி பாயிண்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அது பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள்னாலே நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் டெய்லுன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் த்ரூ டெய்ல் எங்கே இருக்கோ அங்கே போயிடும். இப்போ நமக்கு டெய்ல் இங்கே காட்டுதுங்களா? ஸோ இப்போ இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஸ்ட்ரெயிட்டாகவே டெய்லுக்கு நேராக போய் நின்றுச்சுங்களா? நின்று நமக்கு ஒரு லைனுமே பைப்புமே கனெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு சேவர் கொடுத்துருங்க. இப்போது இந்த டீலேருந்து நம்ம புதுசாக ஒரு லைன் கனெக்ஷன் எடுக்கும், இது கனெக்ட் பண்ணு. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது பிரான்ச்சாக தான் கிரியேட் பண்ணணும். இங்கே ஒரு பிரான்ச் இருக்குங்களா? ஸோ இதை வந்து அப்படியே விட்டுட்டு புது பிரான்ச் தான் கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணுன்றது பார்த்தீங்கன்னா, அப்படிங்க மேலே மூவ் பண்ணுங்கள், இங்கே பிரான்ச்சுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய இதுக்கு வந்துடும். அதாவது இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட் அண்ட் டெயிலை பிக் பண்ணுவோம். இதில் மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பாக்ஸ் தான் பிரான்ச்சிங் டேபிள். ஓகேங்களா? இங்கே வந்து ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்குது, அதான் இங்கே இருக்குது. இப்போ நம்ம புதுசாக இன்னொரு பிரான்ச் போட்டு இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிரியேட் நியூ பிரான்ச்சுன்னு ஒன்று இருக்கும், இதுதான் அது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பிரான்ச் 2ன்னு ஒன்று கிரியேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரான்ச் 2 கிரியேட் ஆகிடுச்சு, அன்டிஃபைடுன்னு இருக்குது, ஏன்னா எதுவுமே இல்லை, ஹெட்டு டெய்லும் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு பிரான்ச் ஹெட்டை கிளிக் பண்ணி பிக் ஐட்டம் டு கனெக்ட். இப்போ ஃப்ளோ வந்து மேலே இருந்தால் கீழே வரப்போகுது, கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ஹெட்டு. அப்போ டீயை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தேர்ட் பாயிண்ட்லேருந்து அதுவே எடுத்துக்கும். அதே மாதிரி பிரான்ச் டெய்லை கிளிக் பண்ணிவிட்டு பிக் ஐட்டம் டு கனெக்ட் கொடுத்து இந்த பிளான்ச்சை கிளிக் பண்ணி நாசில் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? நமக்கு எல்லா ஸ்பெக்கும் கரெக்டாக இருந்தனால ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகிடும் வித் பிளான்ச்சோட கேஸ்கெட்டோட. பட் ஈத்தரில் உங்களுக்கு கேஸ்கெட்டு தெரியாது, சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ தெரியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பிரான்ச் 1 இருக்குது, நமக்கு பிரான்ச் 2 இருக்குது. ஸோ அப்படியே சேவ் இருக்குது. இந்த ரெட் கலரில் காட்டுது இல்லையா, இது வந்து தப்புன்ற அர்த்தம் கிடையாது, ஜஸ்ட் ஹைலைட்டடாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கனாலுமே அது போயிடும். அது தப்புன்ற இதில் வந்து நீங்கள் தப்பாக போட்டாலும் தப்புன்னெலாம் அதில் வராது. எப்போ தப்புன்ற மாதிரி நீங்கள் கண்டிஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா டாட்டட் லைன்ஸாக போகும். அதாவது டியூபே கிரியேட் ஆகாமல் டாட்டர் லைன்லாம் வந்தால் மட்டும்தான் அங்கே தப்பு இருக்குது, ஏதோ மூவ் ஆகிருக்கு, அதனால பைப் சரியாக கனெக்ட் ஆகலை அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். கலர் வேரியேஷனில் இங்கே எங்கேயுமே காட்டாது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது
நம்ம சைடு கனெக்ஷன் இருக்குது, மேலே முடிச்சிட்டோம். இப்போ சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனி பைப்பு தான் கிரியேட் பண்ணணும், பிரான்ச்சிங்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லேருந்து போய் ஒரு இது இந்த மாதிரி ஒரு மெயின் பைப்லேருந்து இந்த மாதிரி ஒரு டீயை போட்டு எடுத்தாங்கன்னா அது பேர் வந்து டேப்பிங் சொல்லுவாங்க, இல்லைனா பிரான்ச் கனெக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு நாசிலேருந்து இன்னொரு நாசில் தான் போகுது, இதுவும் ஒரு நாசிலேருந்து இன்னொரு நாசிலுக்கு தான் போகுது. ஸோ இது ரெண்டுமே தனித்தனி பைப்பு தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், மறுபடியும் அதே மாதிரி பைப்பிங்கில் போயிட்டு கிரியேட்டாக பைப் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதேமாதிரி நான் வந்து நேம் எதுவும் கொடுக்கல, அதேமாதிரி A3B ஸ்பெக் கொடுத்துக்கிறேன், 100 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ அதேமாரி என்ன பண்ணலாம், இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பைப்பும் பிரான்ச்சும் அதுவே கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பிரான்ச் ஹெட்டை கிளிக் பண்ணி ஐட்டம் டு கனெக்ட் கொடுத்து இந்த நாசில் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது டெய்லை நான் வந்து கிளிக் பண்ணலை இப்போதைக்கு, ஏன்னா டெய்லை கிளிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக பைப் கிரியேட் ஆயிரும். கரெக்டுங்களா? ஸோ அப்படியே இருக்கட்டும். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே இந்த ஹைரார்க்கியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாஞ்ச் 1க்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்த காம்பனண்ட் வேணும். கரெக்டுங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் தி காம்பனண்ட்டை கொடுக்குறேன். ஏன்னா ஹைரார்க்கி மஸ்ட்டு. நாசிலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன காம்பவுண்ட் வைப்பாங்க, கேஸ்கெட் வைப்பாங்க. கேஸ்கெட் வச்சுட்டு தான் ஃப்ளாஞ்சை வைப்பாங்க. அந்த ஃப்ளாஞ்சுக்கு அப்புறம் வந்து எந்த பக்கம் நீங்கள் திருப்புறீங்க, எவ்வளோ பைப் குடிக்கிறீங்கன்னு தான் வரும். ஸோ ஹைரார்க்கியில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்போவும் வரக்கூடாது. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேயே கிளிக்கில் இருக்கும், அப்படியே இங்கேயே எல்போ கொடுத்து கிரியேட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்படி கிரியேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கி மாறிடும். ஹைரார்க்கி மாறின இந்த சென்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்போ வருது, தப்பு. நமக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே நாசிலேருந்து எடுத்தால் கேஸ்கெட்டு ஃப்ளாஞ்சு தான் வரணும். ஸோ இது நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். பட் F11 வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாரே ஒரு டாட்டட் லென்ஸ் வரும், தெரியுதுங்களா? டாட்டடாக போதா? ஸோ இது வந்து கனெக்டிவிட்டி தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், அப்படியே இந்த எல்போவை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃப்ளாஞ்சிலேருந்து நம்ம கிரியேட் காம்பனண்ட் ஃப்ளாஞ்சை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது எல்போ கொடுத்து கிரியேட் காம்பனண்ட் 100 mm ஸ்கூல் கேட்குது, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்லிப் ஆன் ஃப்ளாஞ்சு. இப்போ பார்த்தீங்களா ஃப்ளாஞ்சுக்கு அப்புறம் தான் எனக்கு வருது. இப்போ நீங்கள் F11 கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த டாட்டர்லாம் இருக்காது, ஏன்னா கரெக்டாக நம்ம ஹைரார்க்கி படி போகும். சரிங்களா? என்ன பண்ணுறோம், அப்படியே மாடிஃபைல போயிட்டு டவுன் டைரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு கீழே வந்துடும். இப்போ அதே மாதிரி எனக்கு என்ன ஆகுது, மாதிரி கீழே லூப் போட்டு இப்படி போகிறோமா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், அடுத்தது ஒரு எல்போ வேணும் இல்லையா? ஸோ நம்ம ஆல்ரெடி எல்போவில் தான் வச்சுருக்கோம், நீங்கள் மறுபடியும் எல்போலாம் க்ரியேட் பண்ண தேவையில்ல. இங்கேயே ஒரு காம்பனண்ட் இருக்குது, காப்பி கரண்ட்டு. இதை கொடுத்தீங்கனாலே அதே காம்பனண்ட் மறுபடியும் கிரியேட் ஆகிடும், ஹைரார்க்கி கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுறேன், டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு திருப்பிட்டு இப்போ நான் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியாக கீழே எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த கீழே இருக்கிற ஃபவுண்டேஷனுக்கு நேராக வர மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் த்ரூ அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா, எதுக்கு நேராக வேணும்ன்ட்டு. இதை கிளிக் பண்ணி பொசிஷனிங் வந்துடும் இல்லையா. இதில் என்ன பண்ணுறேன், கிராஃபிக்ஸ் வச்சுட்டு நான் இந்த சிலிண்டரோட டாப் ரெஃபரன்ஸாக வச்சுறேன், எனக்கு அது வரைக்கும் கீழே இருக்கும். இப்போ பாருங்கள், இதை பிக் பண்ணுறேன், எனக்கு இதோட சென்டர் வந்து இதுக்கு நேராக மேட்ச் ஆகிடுச்சிங்களா. ஸோ இதுதான் இந்த பொசிஷன் த்ரூ. காம்பனண்ட் நேரம் எதுக்கு நேரம் உங்களுக்கு வேணுனாலும் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேயே நான் வந்து என்ன பண்ணிடுறேன், இன்னொரு காப்பி கரண்ட் போட்டுட்டு, ஓகே ஆல்ரெடி போட்டேன், இது மறுபடியும் ஒன்று தப்பாக கிரியேட் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணி டைரக்ஷன் அப் கொடுத்துட்றேன். ஸோ நான் இங்கேருந்து இதுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட்டில் போகிறது கிடையாது, ஏன்னா இங்கே வந்து எனக்கு எவ்வளோ தூரம் நான் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணணுன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஏன்னா இங்கே நான் ஒரு ஃப்ளாஞ்ச் கேஸ்கெட் போட்டு ஒரு எல்போ திருப்போம், அது எவ்வளோ தூரம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ ஓரளவுக்கு இப்படி நம்ம நவுத்தி வந்துட்டோம்னா பார்க்குறதுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்காது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், கேஸ்கெட்டு ஃப்ளாஞ்சு அப்புறம் ஒரு 100 mm ஸ்பூல், அதுக்கப்புறம் ஒரு டீ கனெக்ட் இது எல்போ கொடுத்துருப்போம். அதே மாதிரி சிமெட்ரிக்கலாக இங்கே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இதை போயிட்டு அப்படியே இப்படின்னு போனீங்கன்னா ஒன்று உள்ளே போயிருக்கும், இல்லை ரொம்ப வெளியில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பேக்வேர்ட்லேருந்து ஹெட் டெய்லை ரூட் பண்ண போகிறேன். இப்போது என்ன பண்ண போகிறேன், அப்படியே முன்னாடி பிரான்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு பிரான்ச் டெய்லை கிளிக் பண்ணி ஐட்டம் டு கனெக்ட் கொடுத்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன ஆயிரும், எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கியில் ஃப்ளாஞ்ச் 2 கேஸ்கெட் 2 கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ளாஞ்ச் 2 கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் காம்பனண்ட்குள்ளே போகிறேன்.
ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளாஞ்ச் டூ, அதாவது இங்கே தான் இருக்குது. இந்த ஃப்ளோ டைரக்ஷன் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா உங்கள்கிட்ட இனிஷியலாக உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இது எப்படி இருக்குது, ஃபார்வேர்டில் போனோன்னா இது ஃபார்வேர்டில் இருக்கணும், பேக்வேர்டில் வந்து ரூட் பண்ணால் இது பேக்வேர்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபார்வேர்டு இல்லாமல் இப்போ நான் பேக்கில் வரேன். இப்போ நான் அது கொடுத்தோன்னே உங்களுக்கு தெரியும் இந்த சிம்பிள் அப்படியே இந்த பக்கம் மாறும் பாருங்கள். ஸோ விச் இஸ் அதுலேயே நீங்கள் தெரிஞ்சாலும் இந்த பக்கம் தான் அடுத்த காம்பனன்ட் கிரியேட் ஆக போகுதுன்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம டெய்லருந்து ரூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் ஃபார்வேர்டில் வந்து மீதி பேக்வேர்டில் பண்ணுறோம் இல்லையா, இது பேர் வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம நிறைய பம்ப்ஸில் யூஸ் பண்ணுவோம் கிரியேட் பண்ணும்போது. இப்போ எல்போ கொடுத்துட்டு கிரியேட் காம்பனன்ட், முக்கியமாக இதை பார்த்துக்கோங்க பேக்வேர்டில் தான் இருக்கான்றது. அப்படியே 90 கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்குமா, நமக்கு இது வரைக்கும் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஏதாவது கீழே மாடிஃபை பண்ணும், மாடிஃபைல போயிட்டு இப்போது இங்கே முக்கியமான விஷயம், நம்ம எப்போ டெய்லருந்து ரூட் பண்ணுறோமோ இந்த அதை ரூட் பேக்வேர்டில் எப்போ ரூட் பண்ணுறோமோ இதையும் நம்ம பேக்வேர்டில் இருக்கணும். இங்கே கர்சர் இந்த கர்சர் அதுக்கு மேலே வச்சுனாலே சொல்லும் சேஞ்ச் டு பேக்வேர்ட், விச் மீன்ஸ் இப்போ ஃப்ரண்ட் வேர்டில் இருக்குது. இங்கே பேக்வேர்டில் கிரியேட் பண்ண எந்த காம்பனண்ட்டை மாடிஃபை பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஃப்ளோவையும் பேக்வேர்டில் வச்சு தான் நீங்கள் மாடிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபார்வேர்டில் இருக்குது, நீங்கள் அப்படியே டவுன் கொடுத்தீங்கன்னா டவுன் ஆகாது, இல்லைனா உல்ட்டாவாக மாறிடும். ஓகேங்களா. ஸோ அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோ ஃப்ரண்ட் வேர்டில் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஸ் கோடு எங்கே இருக்குது, கரெக்டாக நமக்கு இந்த பாயிண்டில் இருக்குது. கரெக்டுங்களா. இப்போ நான் அதுவே பேக்வேர்டுக்கு மாற்றி காட்டுறேன். விச் மீன்ஸ் இங்கே போயிடுச்சு. இப்போ நீங்கள் டவுன் கொடுத்தீங்கன்னா ஆக்சிஸ் பாயிண்ட் நத்திங் பட் அதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக எடுத்துக்குது. இதை ஃபிக்ஸாக வச்சுட்டு நீங்கள் டவுன் கொடுத்தீங்கன்னா ஆகாது. ஸோ இப்போ பேக்வேர்டில் கிரியேட் பண்ண காம்பனன்ட்ஸ்க்கு பேக்வேர்டில் வச்சு ஃப்ளோ, இது வந்து ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோவை பேக்வேர்டில் வச்சுட்டு தான் நீங்கள் மாடிஃபை பண்ணணும். இப்போ டவுன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். தெரியுதுங்களா. ஸோ நீங்கள் பேக்வேர்ட்லேருந்து கிரியேட் பண்ணிட்டு வரதுக்கு மாடிஃபை பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ளோவையும் பேக்வேர்டில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் இப்போ நமக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும், நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வச்சுட்டோம். இப்போ இதை வந்து இதுக்கு நேராக வச்சாலே போதும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃப்ளோவை ஃப்ரண்ட் வேர்டில் மாற்றிக்கிறேன். இப்போது இந்த எல்போவை கிளிக் பண்ணுறேன். இந்த எல்போவை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக கொடுக்குறேன். இப்போது இந்த டூல் நம்ம பார்த்தோம், இது என்னது பொசிஷன் த்ரூ ஐடி பாயிண்ட். இந்த டூல் பார்த்தோம், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் த்ரூ டெய்ல். டெய்ல் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக போய் நின்றோம். இந்த காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் த்ரூ நெக்ஸ்ட் காம்பனண்ட். நெக்ஸ்ட் காம்பனண்ட் எங்கேயோ அதுக்கு நேராக போயிடும். விச் மீன்ஸ் எல்போ 3யோட நெக்ஸ்ட் காம்பனண்ட் யார், 4. ஸோ எல்போ 4க்கு நேராகவே போய் நின்றோம். பாருங்கள் இப்போ எல்போ 3 தான் கிளிக்கில் இருக்குது. இந்த டூலை நான் கிளிக் பண்ணுறேன், எல்போ 4ஓட ஸ்ட்ரெயிட்டாக போய் நின்று 5க்கும் நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஏன் இப்போ நம்ம பேக்வேர்டில் கனெக்ட் பண்ணணும்னு தெரியுதுங்களா. ஸோ இதுவும் அதுவும் சிமெட்ரிக்கலாக இருக்கணும், அதுக்கு தான். ஸோ இப்போ சேவர் கொடுத்துட்டு சேம் பைப். இப்போ அடுத்த நியூ பைப் கிரியேட் பண்ணணும். எதுக்கு, இங்கே இருக்கிறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், கிரியேட் பைப் போயிட்டு ஸோ அதேமாதிரி A3B எடுத்துக்கிற 100 அப்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டு டெய்லு. ஸோ ஹெட்டுக்கு இதை கிளிக் பண்ணுறேன். அதேமாரி பிரான்ச் டெய்லில் பிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கிரியேட் ஆயிருங்களா. ஸோ நமக்கு ப்ராப்ளம் இல்லை, இதை நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு ஃப்ளாஞ்ச் 1 கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் காம்பனன்ட் கொடுங்க. ஸோ வந்த உடனே நீங்கள் ஃப்ளோவை தான் பார்க்கணும். கிரியேட் ஃப்ளோ பேக்வேர்டில் இருக்குது, நம்ம ஃபார்வேர்டில் தான் போக போகிறோம். ஸோ ஃபார்வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு எல்போவை கிளிக் பண்ணிவிட்டு 90 டிகிரி எல்போ கொடுத்துட்டு கிரியேட் காம்பனன்ட். 100 mm ஸ்பூல் கேட்குது, எஸ் கொடுத்துட்டு இப்போ மாடிஃபைல போயிட்டு டவுன் டைரக்ஷன். சரிங்களா. ஸோ இப்போ அதேமாரி காப்பி கரண்ட் நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு எல்போ வேணும். காப்பி கரண்ட்டு கொடுக்குறேன், வந்துடுச்சு. இதோட டைரக்ஷன் எனக்கு டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு. ஸோ இப்போ பொசிஷன் த்ரூ ஐடி பாயிண்ட் இதுக்கு சிமிலராக வைக்க போகிறேன். ஸோ விச் மீன்ஸ் நான் பொசிஷனிங் டேபிளில் வந்து எலமெண்ட் எடுத்துக்கிட்டு இதை கிளிக் பண்ணால் இதுக்கு நேராக வந்து நிற்குமா, அதுவும் வந்துருச்சுங்களா. சிமெட்ரிக்கலாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஐடென்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான விஷயம் ஏஸ்தட்டிக். ரூட்டிங்கில் வந்து சப்போர்ட்டு ஃபீஸிபிலிட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஸ்தட்டிக்காக இருக்கணும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட் அண்ட் கிளியராக இருக்கும், கச்சா முச்சான்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அதுவும் ஒரு கன்சிடரேஷனில் இருக்குது, ஏஸ்தட்டிக்காக லுக் கொடுக்கணும். ஸோ இப்போ அடுத்தது மறுபடியும் காப்பி கரண்ட்டு கொடுத்து அடுத்த காம்பனண்ட்டை அப்பில் வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், சேம் போன இது பண்ண மாதிரி எல்போ 2 ஃப்ளாஞ்ச் 2 கிளிக் பண்ணி இப்போ என்ன பண்ணுறேன், எல்போவை கிளிக் பண்ணி பேக்வேர்டில் ரூட் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட்டில் பேக் கொடுத்துட்டு 90 டிகிரி எல்போ கிரியேட் ஓகே. அடுத்தது மாடிஃபைல போயிட்டு பேக்வேர்டு கொடுத்துட்டு டவுன் டைரக்ஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஸோ இப்போ கிரியேட் பண்ணிட்டு எது வரைக்கும் வரணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஃபார்வர்டு கொடுத்துட்டு எல்போ 3 கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் த்ரூ நெக்ஸ்ட் காம்ப்ளெண்ட் கொடுத்துட்டேன்னா எனக்கு கரெக்டாக வந்துடும். அப்படியே சேவர். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இதில் ஒன்றும் இது இருக்குது. இப்போ இந்த பைப்பை நீங்கள் முடிச்சிட்டிங்க காட்டுங்களா. இப்போ இந்த பைப்பை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. இதை வந்து ஈத்தர்ல நீங்கள் ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட்டாக எடுத்துக்கலாம். எப்படின்னு ஐசோமெட்ரிக் எடுத்துக்கலாம். எப்படின்னா பைப் 3 கிளிக் பண்ணி ஐசோமெட்ரிக்ஸ் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி பைப்புன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐசோமெட்ரிக் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பேசிக் அவிவா டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும். சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசோமெட்ரிக் வந்துடும். எந்த கேஸில் உங்களுக்கு ஐசோமெட்ரிக் வராதுன்னா ஹெட் அண்ட் டெயில் ப்ராப்பராக கனெக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு வராது. அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, ஹெட் டெயில் கனெக்ட் ஆகிருக்கா ஆகலையா, அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போயிட்டு QHREF அப்படின்னா ஹெட் ரெஃபரன்ஸ் அப்படி சொல்லும். HREF அப்படின்னு சொல்லுதுங்களா, நாசில் 1 எக்யூப்மெண்ட். இந்த இடத்துல நமக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு நேம் கொடுக்காதனால அந்த எக்யூப்மெண்ட் சைட்டு ஜோனோட சொல்லுது. அதே மாதிரி QTREF அப்படின்னு சொன்னீங்கன்னா டெயில் ரெஃபரன்ஸுமே நமக்கு ஷோ ஆகும். ஹெட்டு டெயில் ஷோ ஆகுதுங்களா. இப்படி தான் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்படியே நீங்கள் வந்து பைப்பிங் எடிட்டர்லேயே போயிட்டு இங்கே செட் ஒர்க்கிங் பிரான்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு அந்த ஹெட் அண்ட் டெயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த செட் ஒர்க்கிங் பிரான்ச்ன்றது ஒரு கம்பல்சரி ஐட்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த லைனில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த லைனை கிளிக் பண்ணி செட் ஒர்க்கிங் கொடுத்தா தான் ஈத்தர்டிக்கு தெரியும் இந்த லைனில் தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறாங்க. அது அப்போ தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் டெயில் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு டக்குன்னு இதை கிளிக் பண்ணி இந்த எடிட்டரில் டக்குன்னு வரைஞ்சிங்கன்னா வராது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகாது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட் ஒர்க்கிங் பிரான்ச் கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஹெட் அண்ட் டெயில் இங்கே வந்துடும். வந்துருச்சிங்களா. ஸோ அப்போ தான் நமக்கு ஈத்தர்டிக்கே தெரியும் நம்ம இங்கே தான் ரூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது எனேபிள் ஆகும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இதை கொடுத்துட்டு செட் ஒர்க்கிங் பிரான்ச் கொடுத்துக்கிறேன். செட் ஒர்க்கிங் பிரான்ச் கொடுத்து இப்போ பேக்வேர்டில் போயிட்டு உங்களுக்கு அந்த ஹெட் டெயில் நம்ம பிக் பண்ணோம் இல்லையா, அங்கேயே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் பிரான்ச் ஹெட் கனெக்டடில் இருக்குது, பிரான்ச் டெயிலும் கனெக்டடில் இருக்குது. இப்போது பிரான்ச் 2 போயிட்டு இதில் பாருங்கள் பிரான்ச் ஹெட்டும் கனெக்டட் 2ன்னு காட்டுது, பிரான்ச் டெயிலும் கனெக்டட் 2 காட்டுது. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் கனெக்டட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே வேணுமே டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் டிஸ்கனெக்ட் டூல். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் ஹெட்டு கனெக்டடில் காட்டுது, பட் டெயில் என்ன இருக்குது அன்கனெக்டடில் இருக்குது. தெரியுதுங்களா. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம், பிரான்ச் டெயிலில் தான் கிளிக்கில் இருக்குது, பிக் ஐட்டம் டு கனெக்ட் கொடுத்து இந்த ஃப்ளான்ஜை கொடுத்துட்டிங்க, இந்த எல்போ கொடுத்து இந்த நாசில் கொடுத்துட்டிங்கன்னா கனெக்டடில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இனிஷியல். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டூல்ஸும் நம்ம உள்ளே இருக்கிறத வந்து அப்படியே 1 by 1 பார்த்துடலாம். சரிங்களா.